ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆஸ்லின். இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரிஸ்லாம் தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களில் யாருக்கெல்லாம் அவங்க பாட்டியை பிடிக்குமோ அவங்கெல்லாம் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஒரு காலத்தில் மலைகளுக்கும் குண்டுகளுக்கும் நடுவில் ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. இந்த கிராமத்தில் ரொம்பவும் தன்மையாக அன்பாக ஒரு பாட்டி இருக்காங்க. இவங்களோட பேர் ஆஷா. ஆஷா பாட்டி பார்க்குறதுக்கு கொஞ்சம் குண்டாகவே இருக்காங்க. பாட்டியோட வெள்ளை முடி ஒரு விதமாக பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. பாட்டிக்கு வண்ணமயமான சாரி கட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆஷா பாட்டி அவங்களுடைய அன்பான பேத்தியோட வாழ்ந்துட்டு வராங்க. அவளோட பேரு தான் மீரா. மீராவோட கண்களை பார்க்க ரொம்பவே பிரகாசமா இருக்கும். மீராவோட புன்னகைய அந்த கிராமமே ரசிக்கும். மீராவோட வீடு பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கு. அந்த சின்ன வீட்லேயுமே அவங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. பூ பூப்பும் அழகான தோட்டம், அதில் அழகான ஒரு ஊஞ்சலும் இருக்கு. ஒவ்வொரு நாள் சூரியன் மறைய ஆரம்பிக்கும் போதும் அந்த கிராமமே அமைதியாயிடும். மீராவும் அவளோட பாட்டியும் எப்போவுமே அந்த தோட்டத்தில் தான் உட்காந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. மீரா அவளுடைய ஸ்கூலில் கொடுத்த கடமைகளை பற்றியும் அவள் நண்பர்களோட விளையாடின விஷயங்களை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் அவள் கற்றுக்கிட்ட புது புது விஷயத்தை பற்றியும் அவள் பாட்டிக்கிட்ட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கா. ஆஷாவும் மீராவும் நைட் டின்னர் செய்கிறதுக்காக கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. மீராவுக்கு பிடிச்ச சப்பாத்தியை ஆஷாவும் மீராவும் சேர்ந்தே பண்ணுறாங்க. ஆஷா மீராவை கிண்டல் பண்ணிக்கிட்டே சப்பாத்தியை செய்கிறாங்க. மீரா ஆஷா செய்கிற சப்பாத்தியை அழகாக ரசிச்சிட்ருக்கா. சாப்பாடு ரெடியானதும் அதை எடுத்துட்டு அவங்களோட கார்டனில் வந்து நிலா வெளிச்சத்தில் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நட்சத்திரங்க எல்லாருமே இவங்களுக்காகவே அலங்கரிக்கப்பட்ட மாதிரி இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே சந்தோஷமாக சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து போர்வையை எடுத்து அந்த இடத்துல படுத்து தூங்குறதுக்கு தயாராகிறாங்க. படுத்துட்டு வானத்தை பார்த்த நிலையில் ஆஷா பாட்டி மீராவுக்கு கதை சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. இளவரசர்கள் அப்புறம் புத்திசாலி விலங்குகள் பற்றி ஒரு அழகான மயக்கிற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மீரா ரொம்ப ஆர்வமாக கதையை கேட்க ஆரம்பிக்கிறா. பாட்டி சொன்ன கதையில் ஒரு அழகான மந்திர மரம் இருக்குது. அப்போது மீரா பாட்டிக்கிட்ட நம்ம கிராமத்துலேயும் மந்திர மரம் இருக்கா பாட்டின்னு கேட்குறா. ஆஷா மீராவோட தலையை அன்போட தட்டுறா. கருணையும் அன்பும் தான் உண்மையான மந்திர மரம்னு மீரா கிட்ட பாட்டி சொல்கிறாங்க. அன்பும் கருணையும் நம்ம மற்றவங்க கிட்ட பகிரும்போது தான் நம்மளோட கனவும் நிஜமாகும். பாட்டி கதை சொல்ல சொல்ல மீராவும் தூங்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் காலையில் ஆஷா மீராவை கையை கோத்துக்கிட்டு அன்போட பள்ளிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மீரா அவளுடைய பக்கத்து வீட்டு நண்பர்களோடவும் ரொம்ப சந்தோஷமாக பள்ளிக்கு நடந்து போயிட்டுருக்கா. இந்த நேரத்தில் மீரா பாட்டி சொன்ன அந்த மந்திர கதையை நினச்சி பார்க்குறா. மீரா அவளோட நண்பர்களோட கையை கோர்த்துட்டு போகிறா. மீரா பாட்டிக்கிட்ட நான் நண்பர்களோட அன்பாவும் கருணையாகவே இருந்தேன், மந்திர மரம் வருமா பாட்டின்னு வேடிக்கையாக கேட்குறா. ஆஷா மீராவை பார்த்து மெதுவாக சிரிக்கிறா. மீரா உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோ, உன்கிட்ட தான் மந்திர மரம் இருக்குன்னு ஆஷா சொல்கிறா. பேசிக்கிட்டே பள்ளிக்கிட்டே வந்துட்டாங்க. மீரா ஆஷாவை கெட்டி பிடிச்சிக்கிட்டு ஐ லவ் யூ பாட்டின்னு சொல்கிறா. பாட்டியும் ஐ லவ் யூ டூ மீரான்னு சொல்கிறாங்க. 2 பேரும் அவங்களுடைய அன்பை ஒருத்தர் ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்டாங்க.